தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம், ஒரு அழகிய அதிகாரம். திறப்பிலே ஒரு மனிதன் நிற்கும் போது என்ன நடக்கும் என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். இதிலே தானியேல் திறப்பிலே நின்று செய்த ஜெபமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே, நான் தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்கு நான் நேராக்கினேன் என்று சொல்லுகிறார். It starts with a desire. தபசு நாட்கள் உபவாசம் செய்கின்ற நாட்கள். சும்மா உபவாசம் பண்றது இல்ல, சேமத்துக்காக உபவாசம் பண்ணுவது. உபவாசித்து சாம்பலில் உட்கார்ந்து, சாம்பலில் உட்கார்வது என்பது என்னுடைய வேதனையை தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு அடையாளமாக, நிர்பந்தமான நிலைமையை தெரியப்படுத்துவதற்கு அடையாளமாக ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். மக்களை பார்த்தா சோர்ந்து போயிருவோம். யாரை பார்க்கணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினேன். There is a desire, number 1. Number 2, there is a declaration. 4ஆம் வசனத்தை பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. உடன்படிக்கையை காக்கிறவர் பயங்கரமானவர், மகத்துவமானவர். ஜெபத்தை கேட்கிறவர் யார் என்று முதலாவது ஒரு அறிக்கை செய்கிறான். A desire followed by a declaration. 5ஆம் வசனம் பாருங்கள். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். There is a confession. உம்மை விட்டு நாங்கள் விலகி போனோம். அடுத்த வசனத்துல அவருடைய கீழ்ப்படியாமையை பற்றி சொல்கிறார். செவி கொடாமல் போனோம். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். நல்ல கவனிங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள். இங்கே அவர் உச்சரிக்கிற தீர்க்கதரிசிகள் உண்மையான தீர்க்கதரிசிகள், தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். சபையின் பிரச்சனை என்ன? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிறோம், மெய்யான தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுக்க மாட்டேன் என்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் மெய்யான உபதேசங்களுக்கு செவி கொடுப்போம், கள்ள போதனைகளுக்கு செவி சாய்க்க மாட்டோம். 7ஆம் வசனம், நீதி உமக்குரியது, வெட்கம் எங்களுக்குரியது. நல்ல கவனிங்க. விளைவு என்ன? நல்ல கவனிங்க. சபையில என்னதான் தீமை நடந்தாலும் தேவனுடைய நீதி யாரும் அசைக்க முடியாது. தேவனுடைய நீதி மாறாதது, மங்காதது, அது நிலையானது, அசைக்க முடியாத நீதி. வெட்கம் எங்களுக்குரியது. கடைசி வார்த்தை வெட்கம் எங்களுக்குரியது என்று சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சியை சொல்கிறார் 8ஆம் வசனத்திலே. There is a dismay. என்னது? நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம். ரேங்க் அண்ட் ஃபைல், மேல்தட்டிலிருந்து கீழ்த்தட்டு வரைக்கும் நாங்கள் எல்லாரும் வெட்கத்துக்குரியவர்கள். விதிவிலக்கு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் வெட்கத்துக்குரியவர்கள். அவன் தான் காரணம், இவன் தான் காரணம் இல்ல, நாங்கள் எல்லாரும் வெட்கத்துக்கு காரணமானோம். செவி கொடாமல் போனோம், கலகம் பண்ணினோம். 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்தவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆகிலும் எங்கள் தேவனிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லிவிட்டு பாவம் செய்தோம் என்று அடுத்த வசனத்தில் சொல்றாரு. ஆண்டவர் அதற்குரிய பலாபலனை எங்கள் மேல் வரப்பண்ணினார் என்று 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். அநேக நேரங்களில் நாம் செய்த தவறுக்குரிய பலாபலனை சந்திக்கிறோம். அப்பொழுது ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறோம். ஏதோ நிரபராதிகள் மீது அநியாயமாய் தண்டனை அவர் செலுத்தி விட்டது போல நாம் பார்க்கிறோம். நமக்கு வருகிற எந்த ஒரு தண்டனையானாலும் அது அநியாயத்தினால் வருகிற தண்டனை அல்ல, அது நியாயமாய் தேவன் அனுமதிக்கின்ற காரியம். செய்த ஆண்டவர்கிட்ட வழக்காடாதிருங்கள். சில நேரங்களில் ஆண்டவர் தீங்கை அனுப்புவதற்கான காரணமே நம்மோடு பல முறை பேசி இருக்கிறார், நாம் செவி சாய்க்கவில்லை என்பது நம்மை தனியாக வரும்படி அழைத்து சத்தமாக பேசுகிறார். அநேக நேரங்கள் என்னுடைய வியாதி படுக்கையில இதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னோட பேசி இருப்பாரு, நான் செவி கொடுக்கலன்னா மரியாதையா படு அப்படின்னுவாரு. படுக்கும்போது என்ன சொல்வாரு? கேக்குதா? தூக்கத்தை தரவே மாட்டாரு.
கேக்குதா அப்படின்னுவாரு. இன்னும் கேக்குதான்னா, இல்ல வலிக்குதுன்னா கேக்குதான்னு கேட்பாரு அவரு. அவர்கிட்ட போய் அற்புத சுகத்தெல்லாம் கேட்க முடியாது, அவர் சொல்றதுக்கு கேட்கணும், கேட்டா சரியாயிடும். ஆண்டவரே வல்லமையா எனக்குள் கிரியை செய்யல, இல்ல செவி கொடு மடையா அப்படின்றாரு என்ன பார்த்தவரு. ஏன்ட்ட அவர் அப்படித்தான் பேசுறாரு. ஏய் கேக்குதா கிங்ஸ்லி, கேக்குதா கேக்குதா? அநேக நேரங்களில் நம்முடைய படுக்கை மரண படுக்கையாக தேவன் அனுமதிப்பதற்கு காரணம், நம்மோடு சத்தமாக பேச விரும்புகிறார். அவர் மென்மையாக பேசும்போது நாம் கேட்க தவறிவிட்டோம். இதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஆனாலும் 13ஆம் வசனத்தை பாருங்க. நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புவதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிப்பதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவளை பேசி தீங்கை அனுமதித்த பிறகும் மனதை கற்பாறையை போல மாக்கிக் கொள்கிறோம். எல்லாரும் தீங்கு அனுபவம் போது உடனடியா மனம் திரும்புறது இல்ல, இன்னும் இருதயம் என்ன செய்யுது? கடினப்படுகிறது. பார்வோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாதைகளை அனுப்பின போது உடனடியா செவி கொடுத்தானா? இல்ல, அவன் இதயம் கற்பாறையை போல இறுகத்தான் செய்தது. அதற்கு என்ன பெயர் தெரியுமா? நல்லா கவனிங்க. தேவனுடைய கிருபையை இழந்த நிலைமை. There is a departure from the grace of God. கல்மனம், மென்மைத்தனத்தை ஒரு இதயம் என்றைக்கு இழந்து போகிறதோ, தேவன் நமக்கு இருதய கடினத்தை கொடுப்பாரானால் அவர் பேசினாலும் செவி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துவிடும். அந்த ஆவிக்குரிய மலட்டுத்தனம் நமக்கு வந்துவிடக் கூடாது. எபிரேயர் எழுதின நிருபத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் அதை பத்தி விலாவாரியா பேசுறாரு. அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடாமல் போனோம். 14ஆம் வசனத்திலே, உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். 16ஆம் வசனம், எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம், மக்களுக்கு முன்பாக பழமொழியானோம். உங்கள் தேவன் எங்கே என்று மக்கள் நம்மை பார்த்து தலையை துலுக்குகிறார்கள். வல்லமை தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னில்லை, எங்க உங்க தேவன் போனாரு? மக்கள் மத்தியிலே நிந்தைக்கும் அவமானத்துக்கும் காரணராகி போனோம் என்று சொல்லிவிட்டு, பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எங்கள் நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உம் நிமித்தமாக இழந்து போன பொலிவை, மகிமையை, பிரகாசத்தை எங்கள் மேல் வீச செய்யும். 18ஆம் வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமத்தை தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை, உம்மோடு வழக்காடுவதற்கு எங்களிடத்தில் நீதி என்று ஒன்றுமில்லை. எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். 19ஆம் வசனத்தை கவனிங்கள், மிக முக்கியமான வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கு, உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். நாங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை தரித்தவர்கள் சுவாமி, நீர் கேளும், தயவாக மன்னியும், கவனியும், தாமதம் செய்து விடாதிரும் என்று சொல்லிவிட்டு 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஜெபிக்கும் போது உடனடியாக பதில் வருகிறது. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஒரு மனிதன் திறப்பிலே நின்றால், பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்தால், தேவனின் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் கெஞ்சினால், நீதியை வைத்து மேன்மை பாராட்ட முடியாது, இரக்கத்தையும் அவருடைய அனுகூலத்தையும் அவன் கெஞ்சினால் உடனடியாக பதில் புறப்படுகிறது. அவன் செய்த ஜெபம் என்ன? குற்றப்பத்திரிகை எங்கள் பாவம் என்று ஒப்புக்கொண்டு தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சினான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தவன் தான் என்ன செய்தானா? நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போனானா? தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை தம்பட்டம் அடித்தானே, நான் எப்படி உபவாசம் பண்ணுவேன்,
நான் எப்படி தசமபாகம் கொடுத்தேன், இதெல்லாம் சொன்னா ஆண்டுடைய பக்கத்துல என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. நம்முடைய சுயநீதி அவர் பார்வையில் அழுக்கான கந்தை. அதை வச்சு ஒண்ணு மேன்மை பாராட்ட முடியாது. நான் சொல்லுவது நியாயம்தானா? சபையார் அனைவரும் விதிவிலக்கு இல்லாமல் ஆலயத்தில் ஆண்டுடைய சன்னதியில சாஷ்டாங்கமாக விழுந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் குறைவுகள், குடும்பத்தில் காணப்பட்ட அவலட்சணங்கள், சமுதாயத்தில் நம் மத்தியிலே காணப்பட்ட கூட்டு பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து, தேவன் நினைவுபடுத்துவதையெல்லாம் அறிக்கை செய்து அன்பு சமூகத்தில் அமைதலா நீங்க அழுது ஜெபிங்க. வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நாம் ஜெபிக்கின்ற போதே பதில் என்ன செய்யும், புறப்பட்டு வரும். முடிக்கும் போது எப்படி முடிக்குது? சோகமா முடியுதா, சந்தோஷமா முடியுதா? என்னங்க, நம்மளை தாழ்த்தலாமா? அப்படி செய்கிற போது என்ன நடக்கும்? 2 கொரிந்தியருக்கு எழுதின கடிதம் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வாக்குத்தத்தம்? முந்தின அதிகாரத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனங்களிலே மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, 16ஆம் வசனத்தின் மத்திய பகுதி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இதுவும் திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதி. 18ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய கண்மணி பிள்ளைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். நீங்க தேவனின் கண்மணி பிள்ளைகள் தானா? யாருடைய பிள்ளைங்க நீங்க? இன்னார் பிள்ளை என்று சொல்லிக்கிறோமே, யாருடைய பிள்ளைங்க? நம்ம பிரதானமா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு உரிமம் வழங்கினார். ஆனா நம்ம அதை தான் உரிமை கொண்டாடுறது இல்ல. இன்னும் யாரோ உலக பிராமண மனுஷங்க பேரெல்லாம் சொல்லிட்டு நான் அவருக்கு ரொம்ப சொந்தக்காரரு. அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆன உடனே அவங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் ட்ரெயின்ல போனாங்களாம். டிக்கெட் எடுத்து போனாங்களோ போல தெரியல எனக்கு. போய் என்ன சொன்னாங்க, ஜனாதிபதி பிரகடனம் செய்கிற அன்னைக்கு போனாங்களாம். ஒண்ணும் இல்ல, இந்த கலாம் ஏன் கூட தான் கோலி விளையாண்டான். இப்ப ஒரு கோலி விளையாடல, ஜனாதிபதியா இருக்கிறாரு. நீங்க தான் இன்னும் கோலி விளையாடிட்டு இருக்கீங்க. அவர் உயர்ந்துட்டாரு. சாதாரணமாக நம்முடைய குடும்பத்துல நல்லா உயர்வா இருக்கிறவங்க எல்லா குடும்பத்திலும் இருக்காங்க. அவங்கள சொல்லி என்ன செய்யறோம், பெருமை தேடிக்கொள்றோம். எல்லா குடும்பத்திலும் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்கள நம்ம என்ன செய்யறது இல்ல, அட்ரஸ் கூட கொடுக்கறது இல்ல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்றது. அவன் கன்னத்துல செருப்புல அடிச்ச மாதிரி அவனுக்கு இருக்கு. கூட பிறந்த ஒண்ணு போய் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டியாடா. இதான் மனிதனுடைய இயல்பு. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் குமாரரும். நீங்க அவர் குமாரர் தானான்னு கேட்கிறேன். இதை விட ஒரு உன்னதமான வாக்குறுதி இருக்கா? இன்னும் வாக்குத்தத்த கூட்டங்களுக்கு போறோமே, அது 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா காணிக்க ஒண்ணு போடணும், ஒரு அட்டை எடுக்கணும். எல்லாம் காணிக்க தான். எதுக்கு எடுத்தாலும் காணிக்க. நாகர்கோவில் போற வழியில திருநெல்வேலியில இருந்து போனீங்கன்னா இப்படி ஒரு தட்டை வச்சுட்டு காணிக்க காணிக்க காணிக்கணும். பஸ் நிற்கும், எல்லாரும் காசு அள்ளி போடுவாங்க. 10 பைசா 20 பைசா. சபையை காணிக்க வசூலிக்கிற இடமா மலிவாக்கிறாதீங்க. ஆத்தும நன்மைகளை அவர்கள் நம்மிடம் பெற்றுக்கொண்டால் சபை மக்கள் சரீர நன்மைகளை சந்தோஷமாக கொடுப்பார்கள். கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இதை சொல்ல வந்தேன் எனக்கு தெரியல, ஆனா சொல்லும்படி ஆண்டவர் வற்புறுத்துகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் குமாரரும் குமார். இதற்கு இணையான ஒரு வாக்குறுதி கிடையாது. ஆகினால வாக்குத்தத்தம் கூட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க. முழு வேதத்தையும் ஒரு வாக்குறுதியா கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அரவசனம், இங்க ஒரு வசனம். ஒரு பிரிண்டிங் பிரஸ்க்கு நான் போயிருந்தேன், அங்க ஒரு வாக்குத்தத்தம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த தம்பியை பார்த்து கேட்டேன், என்ன தம்பி இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்கா? இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், வரல அப்படின்னு. ஆமா நான் இருக்கு அப்படின்னு நான் தேடி பார்த்தா அந்த பைபிள்ல வசனத்தையே விளையாடிட்டார் பாஸ்டர். நான் சொன்னது கரெக்ட். வேத வசனத்தை என்ன செய்தாரு, கொஞ்சம் அப்படி திருத்திட்டாரு. இந்த வாக்குறுதிகளுக்கு பின்னாக அலைபாயாதிருங்கள், முழு வார்த்தையும் உரிமை கொண்டாடுங்கள். நமக்கு ஆண்டவர் தினம் தினம் வாக்குறுதி தர்றாரு. புரியுதா உங்களுக்கு? நீ தினம் தினம் வேதத்தை படிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புதையல் மாதிரி. தேவன் நமக்கு எண்ணி முடியாத வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். கண்களும் கண்டதில்லை, காதுகளும் கேட்டதில்லை,
இந்த வாக்குறுதி எப்படி பயன்படுத்துறாங்க? இன்மைக்குரிய காரியங்களுக்காக சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற வாக்குறுதி ஆவிக்குரிய நன்மைகளை பற்றி தான் சொல்லுகிறது. வேதத்தில் உள்ளபடி பார்த்தீர்களானால் இந்த தில்லுமுள்ளுக்கு இடமே இருக்காது, திசை மாற்றத்திற்கும் இடம் இருக்காது. ஒரு உன்னதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்போம் என்பதை 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள். அந்நிய முகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். There is no place for partnership with an unbeliever. If you are a believer, you will have partnership with believer. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளோடு தான் உங்களுக்கு சகவாசம் இருக்கும். அதுக்கப்புறம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? There is no compromise. There is no fellowship. 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. There is no harmony. அங்கேது ஐக்கியம் இல்லை. 16ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? There is no agreement. நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்கள் நடுவிலே உலாவுவேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மத்தியிலே மேற் சொன்ன காம்ப்ரமைஸுக்கு இடமே கிடையாதுங்க. அந்நிய முகத்தில் அவிசுவாசிகளோடு பிணையலோ இல்லை என்றால் அவர்கள் மத்தியிலே ஐக்கியமோ சம்பந்தமோ பங்கோ இருக்காது என்று சொல்கிறார். தேவனோடு சம்பந்தப்பட்டவர்கள் அசுத்தத்தோடு சம்பந்தப்பட மாட்டார்கள். தேவனோடு இந்த தொப்புள் உறவை வைத்திருக்கிறவர்கள், ஆவிக்குரிய தொப்புள் உறவை வைத்திருக்கிறவர்கள் விக்கிரகங்களோடு தொப்புள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இப்ப நீங்க சொல்றீங்களா இதுக்கு என்ன சம்பந்தம்ன்றத பாருங்க. இப்ப 1ஆம் வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோட பூரணப்படுத்துவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 2ஆம் வசனத்தை பாருங்கள். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. இது பவுலினுடைய அழகான வாக்குறுதி. நான் ஊழியம் செய்து யாரையும் கெடுக்கல, யாரையும் வஞ்சிக்கலன்னு சொல்றாரு. யாருக்கும் நான் அநியாயம் செய்யவில்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் மக்களுக்கு இந்த 3 தவறையும் செய்யாம இருந்த போதும் சபையில் எழுப்புதல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்தை பாருங்கள். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நினைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். உங்களை நினைக்கும் போது சந்தோஷப்படுறேன், எனக்கு வந்து உபத்திரவத்தை குறித்தும் நான் சந்தோஷப்படுகிறேன். இப்ப மனம் திரும்புதலை குறித்து விளக்கம் சொல்லுகிறார். உங்களை குறித்து நான் நினைக்கும் போது சந்தோஷப்பட்டேன் என்று 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எதற்காக சந்தோஷப்பட்டீர் என்று கேட்டால், நீங்கள் துக்கப்பட்டீர்கள், அதற்காக சந்தோஷப்படுகிறேன். உங்கள் துக்கம் எப்படிப்பட்டது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் அல்லாத ஒரு துக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம், சிலர் வெறுமனே துக்கப்படுவாங்க. என்னுடைய மனைவி எனக்கும் அவர்களுக்கும் திருமணமாவதற்கு முன்பாக லூதியானா என்ற ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க. 4 ஆண்டுகள் ஆண்டவருக்காக மிஷினரியா ஊழியம் செய்தவங்க. நான் இத்தனை வருஷம் செஞ்ச ஊழியத்தை 4 வருஷத்துல அவங்க செஞ்சு முடிச்சிட்டவங்க. என் பிள்ளைங்களை அழகா வளர்த்திருக்காங்க ஆண்டவருடைய பக்தியில. என் பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக சுமுத்திரையாக நிற்கிறார்கள் என்றால் அதுக்கு 100க்கு 100 என் மனைவி தான் காரணம். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. அரை தோழி ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்தவளாம். லூதியானாவில் ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்க பஞ்சாபிகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக இருந்த காலத்துல அங்க இருந்த ஒரு விடுதியில தங்கியிருந்தாங்களாம். ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண், வாலிப பெண், ரொம்ப அழகா இருப்பாளாம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என்ன செய்வாளாம்? டீக்கா ட்ரெஸ் பண்ணுவாளாம். ஏற்கனவே அழகா இருக்கிறா, இன்னும் அழகா ட்ரெஸ் பண்ணுவாளாம். எங்க போறான்னு தெரியலாம். போயிட்டு ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வருவாளாம். வந்ததுக்கு அப்புறம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ தேம்புகிற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா படுக்கையில புரண்டு புரண்டு அழுது கொண்டிருப்பாளாம். கண்ணீரினால் தலையணை நினைப்பாளாம். காலையில பார்த்தா எந்திரிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி எங்க போயிருவா? டியூட்டிக்கு போயிருவாளாம். மாலை வருமாம், குளித்து நன்றாக ட்ரெஸ் பண்ணிட்டு நேத்து மாதிரியே போயிருவாளாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? தான் செய்கிற தவறுக்காக அவள் வருந்துகிறாள். ஆனால் அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் அல்ல. இட் இஸ் நாட் a remorse towards repentance, it's a mere remorse. தான் செய்கிற தவறுக்காக வருந்துகிறாள், மனம் திரும்பவில்லை. நல்ல கவனிங்க. இப்படி நீங்கள் முதலாவதாக பாவத்துக்காக மனம் வருந்தி மனம் திரும்பாமல் இருப்பீர்கள். ஆனால் காலப்போக்கில் உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வராது, இருதயம் கடினப்பட்டு போய்விடும். பாவத்தை பாவம் என்று சொன்னவர்கள் பாவத்தை பலவீனம் என்று சொல்லுவீர்கள். அதற்கு பின்பு பாவத்தை சகஜம் என்று சொல்வீர்கள். கடைசியில் இந்த உலகத்துல ஏன் யோக்கியன்னு சொல்லுவீங்க.
இது நம்முடைய பாவத்துக்கு நாமே வக்காலத்து வாங்குவது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் முக்கியமானது. தேவன் நம்மோடு கூட பேசுகின்ற போது ஏற்படுகின்ற மன துக்கம் இருக்குமானால் உடனடியாக அவனுடைய சமூகத்தில் திரும்பிடணும். ஆறப்படக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்க கூடாது. அன்னைக்கே ஆண்டுடைய பக்கமாக நாம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் அவசியமானது. வந்து ஜபிக்கணும்னு சொன்னேனே, சும்மா சொன்னார்ன்றக்காக ஜபிக்கிறது இல்ல. தேவனுடைய ஆவியானவர் மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தும் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் அமைதலா இருக்கணும். மற்றவங்க பாவத்தை பத்தி நினைக்க கூடாது. அவங்கள விட நான் தாவலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. லௌகிக துக்கம் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் ஏற்படுகின்ற போது பவுல் அதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அந்த துக்கத்தை குறித்து விளக்கம் 10ஆம் வசனத்திலே சொல்கிறார். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் மீண்டும் மீண்டும் மனஸ்தாபத்துக்கு இடம் கொடுக்காது. ஒரு முறை மனஸ்தாபப்பட்டுட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டாடி அறிக்கை செய்து விட்டுவிட்டு சந்தோஷமா தேவனுடைய பக்கத்துல போனா இனிமேல் மீண்டும் மனஸ்தாபப்படுவதற்கு இடமே இல்ல. பாவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவள கல்லறிய வந்தா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களில் தவறு செய்யாத முதல் கல்லை எடுக்கணும். யாரும் கல்லை எடுக்கல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எல்லாம் ஒரு பொம்பளை வெக்கமா இல்ல சிச்சி அப்படின்னு சொன்னாரு அவட்ட. அங்க இருந்து நம்ம என்ன கவாத்து வாங்கியிருப்போம்ல, மூஞ்சப்பாரு முகரையப்பாரு, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படிலாம் சொல்லல. அதிக கேடானது உனக்கு நேரிடாதபடிக்கு இனிமேல் டோன்ட் கண்டினியூ இன் சின், இனிமேல் பாவம் செய்யாதே. இத மாதிரி கண்ணியமா நடத்துற ஆள் யாரு? இந்த பகுதி எனக்கு ரொம்ப கவர்ந்த பகுதிங்க. ஒரு பாவியான ஸ்திரியை பார்த்து பாவியும் கூட அவர் சொல்லல. அவள் நம்ம உடனடியா பாவம் செய்யாதவங்களே என்ன செய்யறோம்? பட்டு அயோக்கியங்க. நம்மளே என்ன செய்யறது? நியாயஸ்தலத்துல உட்கார்றது. ஆண்டவர் மாத்திரம் உட்கார்ற இடத்துல போய் உட்காராதீங்க. காலத்துக்கு முன்பு நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க யாருக்கும். நடுக்கத்தோட இருந்தா எனக்கு ஒரு தீர்ப்பு நாள் இருக்கிறது நீங்க நினைப்பீங்க. அந்த நடுக்கம் இருந்தால் மற்றவர்கள் மீது ஆண்டவர் கிருபையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி தவிர நல்லா அடிங்க சுவாமி, இன்னும் விடாதீங்க, அவனை விட்டக்கூடாது, நல்லா நம்பி எடுக்கணும். முட்டுக்கு முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ்காரன் தான் சொல்லுவான், முட்டுக்கு கீழே தட்டணும் அப்படின்னுமா. இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. என் மீது ஆண்டவர் கிருபையாக இருந்தால் அவர் எல்லார் மீதும் கிருபை. அவர் நீடிய இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். நம்முடைய காரியத்துக்கு ஜபிக்கும் போது இப்படி ஜபிக்கிறது, மற்றவங்களுக்கு ஜபிக்கும் போது இப்படி எல்லாம் நீங்க ரொம்ப இலக்காரம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் நல்லா அடிங்க. ஆளுக்கு ஒரு நீதி அல்ல, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். வெறும் கிருபை உள்ளவர்ல மிகுந்த கிருபை உள்ளவர், எல்லையில்லாத கிருபை உள்ளவர். அந்த கிருபையை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். நீதி ஸ்தானத்தில் அமர்ந்து விடாதிருங்கள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பத்திரிக்கை போடுறது அடுத்த ஊழியக்காரனை இடிக்கிறதுக்காக. இவர் மட்டும் யோக்கியர் மாதிரி மேல உட்காந்துட்டான், அது சரி சரியில்லை சரியில்லை. விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்காங்க, ஊழியக்காரங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு நாள் இருக்கிறது. காலத்துக்கு முன்பு நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நீங்களும் ஒரு நாளில் கைகட்டி தீர்ப்பு நாளில் நிற்க வேண்டியது இருக்கும். ஆகையினால் ஜாக்கிரதையா நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி காணிக்க போட்டா வரும்போது அந்த வசனத்தை சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நம்ம காரியங்களை நம்ம எப்படி நடந்து கொள்றோமோ அதே போலதான் நமக்கும் ஆண்டவர் செய்வார். With the same scale God will measure. He will use the same scale. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தோட நான் முடிக்க போறேன். தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள் வருமானால் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மனம் திரும்பின பிறகு உங்களுக்குள் ஒரு புதிய ஜாக்கிரதை வந்துவிடும். சபையாக மனம் திரும்பி விட்டால் சபையிலே எந்த ஒரு பாவத்துக்கும் இடமில்லாமல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வோம். யாருக்கும் இடர்களாக இருக்க மாட்டோம். வேதம் சொல்லுகிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடையூறாக இருக்கிற கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவதவனுக்கு நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக இந்த இளம் சந்ததியினர், களங்கமில்லாத பாலகர்கள் தீட்டுப்பட்டு போய்விடக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு டீச்சர்ஸ் ரிட்ரீட் நான் போயிருந்தேன். ஒரு கரஸ்பாண்டன்ட் பேசினார். முதல்ல பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு. அந்த கதையை சொல்லட்டுமா? பேரனை முடி வெட்டுறதுக்காக கூட்டு போச்சான். யாரு? உதவி பெண், வேலைக்காரின்னு சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். வீட்டுல உதவி செய்யற ஒரு வாலிப பெண்கிட்ட சொல்லி பையனை போய் முடி வெட்டிட்டு வாமான்னு சொன்னாங்களாம். போய் கொண்டு போய் பார்பர் ஷாப் போனீங்கன்னா தெரியும், ஒரு பலகையை வச்சு பையனை உட்கார வச்சு துணியை சுத்தி, அப்புறம் இந்த மிஷினை கொண்டு வந்தா பையன் என்ன செய்வான்? இங்க திரும்புவான், அங்க திரும்புவான். சின்ன பிள்ளைங்களுக்கு முடி வெட்டுறது ரொம்ப கஷ்டம்.
அப்ப என்ன பண்ணுவானா, அந்த பையன் அப்படி திருப்பானா. அப்புறம் முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தானா, ரொம்ப கோபமா இருந்தானா. என்னடா அழகா தானே வெட்டி இருக்கிறாரு அப்படின்னானா. இல்ல, இந்த பார்பர் என்ன பார்க்கல அப்படின்னானா. ஏய், உன்னை பார்த்தா உன் காதை வெட்டி போடுவாரடா, உன் முடிய தாண்டா பார்த்து வெட்டுவாரு உங்க தாத்தா சொன்னாராம். அந்த பையன் சொன்னானா, இல்ல அவர் அந்த அக்காவையே பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னானா. புரியுதா? யாருக்கும் இடலாக இருக்கக்கூடாது. ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம், ராத்திரி 11 மணி வரைக்கும். இந்த டீனேஜ் மீட்டிங்ல ஒரே ஆட்டம், ஆர்ப்பாட்டம். என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். வீட்டுல வந்து சொன்னாங்க, அடுத்த மீட்டிங் நாங்க போக மாட்டோம் அப்படின்னாங்க. ஆண்டவருடைய பேரை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆட்டம், பாட்டம், ஆர்ப்பாட்டம். அது எங்க போய் முடியும்? அசுத்தத்துல போய் முடியும். யாருக்கும் இடலா இருக்காதீங்க. நீ ஊழியம் செய்யாம இருங்க, ஆனா ஊழியம் செய்தா ஜாக்கிரதையா பண்ணுங்க. எனக்கும் சொல்றேன், உங்களுக்கும் நான் சொல்றேன். இத மிகுந்த ஜாக்கிரதையை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி ஐராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. ஒண்ணுனா பார்க்கலாமா? ஜாக்கிரதை. நியாயத்துக்காக சொல்லுவது வெறுப்பு, பாவத்தின் பேரிலே வெறுப்பு, தேவன் பேரில் பயம், தேவனை அறிவதில் ஆவல், பக்தி வைராக்கியம். இவையெல்லாம் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ணினீர்கள். மனம் திரும்புதலின் விளைவு இந்த துப்புரவாகுதலுக்கு நம்மை நடத்தணும். இந்த வசனத்தை போய் வீட்டுல போய் கொஞ்சம் முழங்கால் படிட்டு வாசிங்க. மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் இடத்தில் ஏற்படுகின்ற ரூப மாற்றம் என்ன? 2 கொரிந்தியருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ரூப மாற்றம் இதுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் எனக்குள் ஜாக்கிரதை வந்துவிடும். பாவத்தின் பேரிலே வெறுப்பு, நியாயத்துக்கான வற்புறுத்தல், தேவ பயம், என் ஆசை பசிதாகம் நீராக வேண்டும் என்று ஒரு கவிஞன் பாடினான். கண்டிப்பு, there is an alertness. இதெல்லாம் யார் கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆவியானவர். மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராக சபையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கண்கள் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட மகோ உன்னதமான ஆவிக்குரிய எழுச்சியை அவர் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்கும். நெகேமியா புத்தகத்துல வேதத்தை வாசிக்கின்ற போது ஒரு சாமம் வாசித்தார்களாம். ஒரு சாமம்னா 6 மணி நேரம். நீங்க 1.25 மணி நேரம் பேசினாலே தலை சுத்துற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? 6 மணி நேரம் கலப்பில்லாத வேத வசனத்தை வாசித்த போது, வேதவசனம் வாசிக்கப்பட்ட போது மக்கள் என்ன செய்தார்கள்? குற்ற உணர்வு பெற்றார்கள். அதனால்தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. ஏனென்றால் அது நம்மை குற்றம் சாட்டும். அழுதார்களாம், மனம் கசந்து அழுதுட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நெகேமியா சொன்னாரா, இல்ல இனி கொண்டாட வேண்டிய நேரம் வந்து விட்டது. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். சும்மா அழுதுட்டே இருக்காதீங்க. தேவன் மன்னிச்சுட்டாரு, கட்டவிழ்த்த பிறகு என்ன செய்யக்கூடாது? அப்படின்னு அழக்கூடாது. சிலர் கொஞ்சம் பக்தி வந்துருச்சுன்னா அழுதுட்டே இருப்பாங்க. கண்ணீர் வரலனாலும் அழுதுற மாதிரி பாசாங்க பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அழுமா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அது உங்களுக்குள்ளே ஒரு மனதில் ஒரு பெரிய சமாதானம் வரும் இல்லையா? புத்தி கேட்டாத தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டு கொள்ளும் போது அதுக்கப்புறம் அழுக வராது, ஆனந்தம் பிறக்கும், ஆர்ப்பரிப்பு வரும். கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டும் என்கின்ற மிஷனரி எழுச்சி வரும். இது தேவைதானா? தேவைன்னு சொன்னீங்கன்னா என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளை ஜீரணிக்கின்ற கிருபை எங்களுக்கு தாரும், உள்வாங்கும் கிருபை எங்களுக்கு தாரும், நடைமுறைப்படுத்தும் கிருபை எங்களுக்கு தாரும். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினீரே, அந்த மனிதன் நானாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும். அதற்கு முதலாவது நீர் என்னை தூய்மைப்படுத்தும் சுவாமி. மற்றவர்களுக்காக பிரதிநிதித்துவ ஜெபத்தை செய்வதற்கு முன்னதாக என்னை நீர் கிருபையாக தகுதிப்படுத்தும். மெய்யான ஆத்தும எழுச்சி எங்கள் சபையிலே வருகிற வரைக்கும்
விடாமல் உம்முடைய சன்னதியிலே போராடும் கிருபை நீர் எங்களுக்கு தாரும். நீண்ட நேரம் உடைய சமூகத்திலே கண்ணீரோடும் பெருமூச்சோடும் வருவதற்கு எரேமியாவின் புலம்பலின் ஆவியை எங்களுக்கு தாரும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாறினால் நலமாகுமே. என் ஜனத்தின் நிமித்தம் நான் ராப்பகல் அழுதால் அது நலமாகுமே என்று நாங்களும் ஜெபிக்கும் கிருபை எங்களுக்கு தாரும். புது தலைமுறையினருக்காக ஜெபிக்கிறோம், சிசுக்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் மட்டத்திலும் மெய்யான எழுச்சியை நீர் உண்டு பண்ணும். இந்த சபையை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள். தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா